வராக பெருமாளாக தோன்றி பூமியை ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பிரளய கடலுக்கு கீழே ஒழித்து வைத்திருந்தான். அந்த பூமாதேவியை, பாசிபடிந்து கிடந்த பூமாதேவியை வராகனாக அவதரித்து மீட்டு கொடுத்தாயே. பிரளய கடலில் இருந்து பூமியை மீட்டது போல பிறவி பெருங்கடல்ல கஷ்டப்படுற எல்லாரையும் இதே போல் உயர்த்துவேன் என்பதை ஒரு குறிப்பால் சிம்பாலிக்காக உணர்த்தி காட்டினாயே. பன்றியும் இப்படி வராகனாகவும் அவதரித்தாய். அடுத்து ஆமையும் கூர்மாவதாரம். ஆமையாக தோன்றி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடல் கடையும் சமயத்திலே மந்தரமலை, அதை வச்சுதான் கடையணும், அந்த மந்தரமலையாகிய மத்தை உன் முதுகிலேயே சுமந்து கொண்டு ஆமையாக விளங்கினாயே. இவை மட்டுமா, மீனமும் ஆகிய மீனாகவும் அவதாரம் செய்தாய். பிரளயத்துல வேதங்கள் எல்லாம் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும், வேதங்களை காக்கணுங்கிறதுக்காக சத்தியவரதன் என்ற பாண்டியன் ராஜரிஷி, அவன் முன்பு ஒரு மீனாக தோன்றி மத்ஸ்யாவதாரத்தில் அந்த பாண்டியனையும் சப்த ரிஷிகளையும் அடுத்த படைப்புக்கான விதைகளையும் வேதங்களையும் மூலிகைகளையும் எல்லாவற்றையும் காத்து கொடுத்து மத்ஸ்யாவதாரம் எடுத்த எம்பெருமானே. அப்ப எத்தனை எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கிறாய், பன்றியும் ஆமையும் மீனமும். ஒருத்தர் கேட்டார், இல்ல இந்த வரிசைங்கிறது கொஞ்சம் இடிக்கிறதே. நம்ம தசாவதாரம்னு சொல்லும் போது மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், மீன் ஆமை பன்றி அந்த வரிசையில தானே சொல்றோம். ஆனா இங்க பெரியாழ்வார் யசோதை தலகிழா பாடிட்டாளே, பன்றி ஆமை மீன். அப்படி பாடலாமான்னா, பாகவத புராணத்தில் வராக அவதாரம் தான் பகவான் முதல்ல பண்ணா. இந்த கல்பத்துக்கே ஸ்வேதவராக கல்பம், இந்த படைப்பு சுழற்சிக்கு பேர். முதல்ல எடுத்த வராக அவதாரம் தான் முதல்ல. இந்த மத்ஸ்யாவதாரம்ங்கிறது எப்போன்னா, இப்ப 7வது மனுவின் ஆட்சி காலம், இதுக்கு முன்னாடி 6வது மனுவின் ஆட்சி காலம் முடியும் போது எடுக்கப்பட்டது மத்ஸ்யாவதாரம் என்றுதான் குரோனாலஜில சொல்லப்பட்டிருக்கு. கூர்மாவதாரம்ங்கிறது எப்போன்னா திருப்பார்கடல் கடையக்கூடிய சமயத்துல. அதனாலதான் நீங்க பாகவதத்துல பார்த்தேன்னா 3வது ஸ்கந்தத்திலேயே வராக அவதாரம் வந்துடும். மத்ஸ்யாவதாரம்ங்கிறது 8வது ஸ்கந்தத்துல கூர்மாவதாரத்துக்கும் அப்புறம் தான் வரும். அதனால இந்த வரிசையில் தான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்படி பாடினார் ஆழ்வார்னு நாம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். ஆனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, அவர் வேற காரணம் சொல்லிட்டார். வராக அவதாரத்துல யாரை காப்பாத்தினார்? பூமாதேவியை காப்பாத்தினார். அப்ப நமக்கு என்ன தோணும், பிராட்டிக்கு ஒரு கஷ்டம்னா பெருமாள் இறங்கி காப்பாத்துவார், நமக்கு ஒரு கஷ்டம்னா வருவாரான்னு தோணும். அதுக்கு தான் அடுத்து ஆமையும்னார். இல்ல, ஆமையாக கூர்மாவதாரம் பண்ணி தேவர்களுக்கு ஒரு கஷ்டம்ங்கும் போதும் மந்தரமலையை முதுகிலேயே தாங்கி கொண்டு அவர்களுக்கு பார்க்கடலை கடைச்சு கொடுத்தாரே, தேவர்களுக்குன்னாலும் உதவுவார். அப்பவும் நாம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் தேவர்களுக்கு செய்வார், எங்களை போன்ற மனிதர்களுக்கு செய்வாரான்னு கேட்போம். அதுக்குத்தான் பூமியில சத்தியவரதன்ற ஒரு பாண்டியனுக்காகவும் மத்ஸ்யாவதாரம் எடுத்து வந்து இன்றளவும் பாண்டியர்கள் தங்கள் கொடியில மீனைத்தான் வச்சிருக்கா. எங்க பாண்டிய நாட்டுல பெருமாள் மீனா அவதரித்தார். ஆக மொத்தம் யாருக்கா இருந்தாலும் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுவார்னு புரியுறது இல்லையா?